வணக்கம் நண்பர்களே, உங்கள் SN பக்தி டைம்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு பேரரசனை உருவாக்கிய மகா மேதை சாணக்கியர். அவர் தன் சீடன் சந்திரகுப்தருக்கு அளித்த வாழ்நாள் அறிவுரை என்ன தெரியுமா? ஒரு மனிதன் வாழ்வில் எந்த 7 இடங்களை தவிர்க்க வேண்டும் என்று அவர் கூறிய ரகசியங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வெறும் அரசனாக மட்டுமல்ல, ஒரு சாதாரண மனிதனாகவும் நாம் பின்பற்ற வேண்டிய பொன்னான அறிவுரைகள். இன்றைய காலத்துல ஒருத்தர் ஒரு பெரிய இடத்துக்கு வரணும்னா அவங்க நிறைய ரகசியங்களை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு பேரரசனா ஒருத்தனை உருவாக்குறதுக்கு மகாமேதை சாணக்கியர் தன் சீடனுக்கு ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்லி கொடுத்தார். அது என்னன்னு தெரியுமா? சந்திரகுப்தா, இன்று நான் உனக்கு சொல்ல போகும் விஷயங்கள் உன் வாழ்நாள் முழுவதும் நினைவில் கொள்ள வேண்டியவை. இவை ஒரு அரசனாக மட்டுமல்ல, ஒரு சாதாரண மனிதனாகவும் நீ பின்பற்ற வேண்டிய பொன்னான அறிவுரைகள். அவை என் அர்த்த சாஸ்திரத்தில் உள்ள உபதேசங்கள் மட்டுமல்ல, என் சொந்த அனுபவங்களும் கூட. ஒரு மனிதன் சூழ்ச்சியால் சிக்கக்கூடிய 7 இடங்களை அதன் உதாரணங்களுடன் நான் உனக்கு சொல்கிறேன். முதலாவதாக, மரியாதை இல்லாத இடம். ஒரு மனிதனின் மிகப்பெரிய செல்வம் அவனோட சுயமரியாதை. ஒரு மனிதனை இழிவுபடுத்துகிற இடம், அவனை தாழ்வா பார்க்கிற இடம். அங்கு செல்வது மரணத்துக்கு சமம். ஒரு அரசன் அவமானப்படுத்தப்பட்டால் அவனோட பேரரசே பலவீனம் அடையும். அதனால எப்போதும் மரியாதை காக்கப்படும் இடத்திலேயே இருக்கணும். 2வதாக, காமவெறி உள்ள இடம். காமவெறி நிறைந்த இடங்கள் மனிதனை உள்ளிருந்து பலவீனப்படுத்தும். இது ஒரு அரசனின் பலத்தை, அவனது மன உறுதியை, அவனது ஒழுக்கத்தை மொத்தமாக அழித்துவிடும். ஒரு போராளியின் ஆன்மா ஒளியை மங்கச் செய்யும். 3வதாக, மது மற்றும் போதை உள்ள இடம். இது அறிவை அழித்து ஆன்மாவின் ஒளியை மங்கச் செய்கிறது. மது மற்றும் போதை ஒரு மனிதனை மிருகமாக்கி அவனை தவறான முடிவுகளை எடுக்க தூண்டும். இது ஒரு அரசனாக இருக்க வேண்டிய முக்கிய தகுதியை அழிக்கும். 4வதாக, எதிரியின் வீடு. எதிரியின் வீடு வெளியே இனிமையா பவ்யமா இருந்தாலும் உள்ளே துரோகம் இருக்கும். அங்கே செல்வது மரண வாசலுக்குள் அடியெடுத்து வைப்பது போல. உன் பலத்தை அறிந்த எதிரி உன்னை வீழ்த்த காத்திருப்பான். 5வதாக, பசு கொலை செய்யப்படும் இடம். பசு கொலை செய்யப்படும் இடம், அங்கு மனிதநேயம் அழிந்து இரக்கம் கெட்டுவிடும். ஒரு அரசன் எல்லா உயிர்களையும் சமமாக பார்க்கணும். இரக்கமில்லாத இடத்தில் வெற்றி ஒருபோதும் நிலைக்காது. 6வதாக, பேராசையும் பொறாமையும் உள்ள இடம். பேராசை மற்றும் பொறாமை கொண்ட மக்கள் இருக்கும் இடம். அது புத்தியை மாசுபடுத்தி தவறான பாதைக்கு வழிவகுக்கும். ஒரு அரசனின் சிந்தனை தெளிவாக இருக்க வேண்டும். 7வதாக, அகங்காரர்களின் வீடு. அகங்காரம் நிறைந்த இடம், அது ஆன்மாவையே கெடுக்கக்கூடியது. அகங்காரம் ஒரு அரசனின் வீழ்ச்சிக்கு முதல் காரணமாக இருக்கும். பணிவு இல்லாத இடத்தில் ஒருபோதும் வெற்றி நிலைக்காது. சந்திரகுப்தா, இந்த 7 இடங்களும் ஒரு ஆன்மாவை நசுக்கும் நஞ்சு. இந்த அறிவை நினைவில் வைத்துக்கொள். இவை உன் வாழ்நாள் முழுவதும் வழிகாட்டும் விளக்குகள். அப்போதுதான் நீ உண்மையான வெற்றியை அடைய முடியும். இந்த மாதிரி பல ஆன்மீக ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.